நாம் வச்சு கூட்டம் நடக்குது. காவல்துறை அதிகாரி வாங்க, எல்லாருடைய வாயிலையும் அந்த ஊதுகுழலை வச்சு செக் பண்ணுங்க. ஒருத்த மது அருந்திருந்தா இந்த கூட்டத்தை இப்படி நாங்க முடிச்சிடறோம். நாளைக்கு ஈரோடு கூட்டம் 8 டாஸ்மாக் லீவு. எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் 8 டாஸ்மாக் லீவு. இதுதான்டா உன் கூட்டம், இதுதான்டா எங்க கூட்டம். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு முடிந்தால் மாநாட்டு திடலில் ஓதும் ஒரு மதுபான பாட்டிலை கூட பார்க்க முடியாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு என்று ஆனந்த விகடன் எழுதியது. அப்படி இருக்க அவங்க கூட்டம். டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவ. இந்த விருமாண்டி படத்துல கமல் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது டிரான்ஸ்பார்மர்ல அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாப்ல. அது மாதிரி எல்லாரும் விருமாண்டியா மாறிடுவான். டிரான்ஸ்பார்மர்ல உட்காருவான், இந்த போல்ல உட்காருவான். அது செங்கோட்டை போய் கேட்டா, இந்த பெரிய பெரிய பிளக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது பார்த்தீங்கன்னா சுத்தி முள்வேலியை போட்டாச்சு, ஒரு போய் ஏற முடியாது. உங்களுக்கு சரியான ஆள் உங்க செங்ஸ் ப்ரோ தான். உங்களுக்கு சரியான ஆள் அவர் தான். சுத்தி முள்வேலி கம்பியை போட்டாச்சு, ஒரு போயில ஏற முடியாது. சுத்தி பாதுகாப்படையை போட்டாச்சு, ஒரு போய் வர முடியாது. இப்படிப்பட்ட கூட்டம் இந்த அரசியலுக்குள் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மாண்பையும் கெடுக்க பார்க்கிறது. ஆங்காங்கே கடைகளிலே ஒளிந்து கொண்டு நம்மைத்தான் பேச போகிறார் என்று காலையிலிருந்தே வம்பிழுத்து காத்து கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், நம்மை எப்படியும் 2ஆக புலப்பான் என்று மரங்களிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், எங்களுக்கும் அரசுக்கும் எப்போதும் நல்லெண்ண பாதையை போட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை உளவுத்துறை பெருமக்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். கொட்டுகிற பணியை பொருட்படுத்தாது இந்த இனத்திற்காக ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? நாம் தமிழர் கட்சி பத்தி பேசணும் அப்படிங்கிற தாண்டி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற தலைப்பை தாண்டி, ஏன் வேண்டாம் திராவிட ஆட்சி அப்படின்னு நேரடியாக வைக்கணும். ஆனா அனுமதி தரமாட்டாங்க. அதனால நான் தான் சொன்னேன், இப்படி வை, நம்ம பேசும்போது அடிச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில தொடர்ச்சியாக திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை பிடித்திருக்கிறது, வென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக சட்டமன்றத்தில் இருந்தது, இப்பொழுது அதிமுக. இப்படி மாறி மாறி இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றுறாங்க. தென் மாநிலங்களிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, மதுரையிலிருந்து பல்வேறு தமிழர்கள் கோயம்புத்தூரை நோக்கி ஓடி